பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். மத்தேயு 3:8. மத்தேயு 3:8. மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நாம் இங்கே வாசிக்கிறோம், யோவான் ஸ்நாபகன் சொல்கிறாரு, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று. நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீங்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க, இதுவரைக்கும் நீங்கள் விரியன் பாம்பு குட்டிகளாக இருந்தீர்கள், நஞ்சை கக்கிறவர்களாய் காணப்பட்டீர்கள், கொடியவர்களாய் காணப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்போது ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மனம் திரும்பலுக்கு ஏற்றதான கனிகளை கொடுக்க வேண்டும். கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். மரங்களின் வேறு அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது என்று யோவான் ஸ்நாபகன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வந்ததான ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். நாம் நம்முடைய நிலத்தில் சில செடிகளை நடுகிறோம், சில மரங்களை நடுகிறோம். அந்த மரங்களுக்கு அதிகமான தண்ணீர் பாய்ச்சுகிறோம், அதிகமான உரங்களை போடுகிறோம், நன்றாக பராமரிக்கிறோம். அந்த மரங்களை எவ்விதமாக எல்லாம் பராமரிக்க வேண்டுமோ அதுக்கு அதிகமாகவே அதை பராமரிக்கிறோம். ஆனால் அது கனி கொடுக்கும்போது அந்த இடத்துக்கு தகுந்ததான கனிகளை கொடுக்காம, நல்ல தரம் உள்ளதான கனி இல்லாமல், சுவை உள்ளதான கனி இல்லாமல் ஏதோ ஒரு கனியை அது கொடுக்குமானா நாம் மிகுந்த மனம் நொந்து விடுவோம். ஐயோ, இந்த மரத்துக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டேன், எவ்வளவோ என்னுடைய பிரயாசங்களை செலவழித்தேன், இது அதுக்குரியதான கனி கொடுக்கவில்லையே என்று சொல்லி நாம் நொந்து விடுவோம். இனி இந்த மரத்தை நான் செய்ய வேண்டியது என்ன செய்தால் இது அதிகமான காய்கள் காய்க்கும், அதிகமான சுவையுள்ளதாக கனி கொடுக்கும் என்று நாம் யோசிப்போம். கனி கொடுக்காவிட்டால் அந்த மரத்தை கண்டுகொள்ளவே மாட்டோம். அதே போல தான் நான் ஏசாயா 5 நான் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டுகிறது, என் நேசருக்கு மகா செழிப்பான இடத்துல ஒரு தோட்டம் உண்டு. செழிப்பான இடத்துல தோட்டம். அந்த தோட்டத்தில் கற்களை பொறுக்கினார், உயர்குல திராட்சை செடியை நட்டார், சுற்றி வேலியடைத்தார், ஒரு ஆலையை கட்டினார், கோபுரத்தை கட்டினார், நல்ல கனி தரும் என்று காத்திருந்தார். அந்த திராட்சை செடிகளோ கசப்பான கனிகளை தந்தது. அப்போது அந்த நேசர் சொல்கிறாரு, இன்னும் திராட்சை தோட்டத்துக்காக நான் செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யலாம்? இது அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டுமே, சுவையுள்ளதான கனிகளை கொடுக்க வேண்டுமே, இந்த திராட்சை செடி அதிகமான பழங்களை தரும் என்று ஆலையை கட்டியிருக்கிறேனே, திராட்சை பழத்தை அது ஆலையில் போட்டு அதை ரசமாக மாற்றுவதற்கு நான் ஆலையை வைத்திருக்கிறேனே, நான் என்ன செய்யலாம்? இதுக்கு நீங்கள் ஏதாவது ஆலோசனை சொல்லுங்க அப்படி கேட்கிறாரு. அப்புறம் சொல்லுகிறாரு, இனி இந்த திராட்சை தோட்டத்தை நான் ஒன்று செய்வேன், என்னுடைய வேலியை எடுத்து விடுவேன், அது மேய்ந்து போடப்படும், இதன் அடப்பை தகர்ப்பேன், அது மிதிவுண்டு போகும், இதை பாழாக்குவேன், இது களை கொத்தி எடுக்கப்படாமலும் கிளை நறுக்கப்படாமலும் அது வனாந்தரமாக போய்விடும், அது பயனற்றதாய் போய்விடும் என்பதாக. பிரியமானவர்களே, இப்போ ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் நம்மை பற்றி ஒரு நோக்கம் இருக்கிறது. இவன் துன்மார்க்கனாய் காணப்பட்டான், பாவியாக இருந்தான், இவனை நான் ரட்சித்தேன், இவனிடத்தில் இந்த கிரியை நடப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. அந்த எதிர்பார்ப்பு நம்மளை நிறைவேறாவிட்டால் ஆண்டவர் நம்மை ரட்சித்ததற்காக துக்கப்படுவார். மனம் திரும்புதல் ஏற்றதான கனிகளை கொடுக்க வேண்டியது மிக அவசியம். என்ன கனி கொடுக்கலாம்? யோவான் ஸ்நாபகன் அதை லூக்காவில் சொல்லும்போது சொல்கிறாரு, ஜனங்க கேட்குறாங்க, அப்படியான நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? யோவான் ஸ்நாபகன் சொல்கிறாரு, 2 அங்கி உள்ளவன் இல்லாதவன் 1 கொடுக்க கடவன், ஆகாரத்தை குறித்து அப்படியே செய்ய கடவன். சில கேட்கிறார்கள், ரோம போர் செய்வர்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒருவனை குற்றம் சாட்டாதங்க, உங்கள் சம்பளமே போதும் என்றுங்க. பாருங்க, அப்போது மனம் திரும்புகிறவர்கள் செய்ய வேண்டியது தங்களுடைய பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும், தாகமாக இருக்கிறவர்களுக்கு தாகத்தை தீர்க்க வேண்டும், ஏழை எளியவர்களை நாம் பராமரிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், யாரையும் அநியாயமாக குற்றம் சாட்டக்கூடாது, நம்முடைய சம்பளம் போதும் என்று இருந்து லஞ்சம் வாங்காமல் இருக்க வேண்டும். இதெல்லாம் மனம் திரும்பினதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதான குணலட்சணங்கள்.
அந்த கிரியைகள் அது ஒரு கனி. இந்த கனிகளை நான் கொடுக்க வேண்டியது மிக தேவை. இன்றைக்கு பாருங்க, எத்தனையோ ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை சேவிக்காதவர்கள் கை சுத்தமாக இருக்கிறாங்க, லஞ்சம் வாங்காமல் இருக்கிறாங்க, ஜனங்கள் தான தர்மங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், பசியாக இருக்கிற ஆகாரம் கொடுக்கிறார்கள். இயேசு சொன்னார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நீ பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று. அப்போ ஆண்டவரை நேசிக்கிறதான பிள்ளைகள், ஆண்டவரை சேவிக்கிறதான பிள்ளைகள் நம்மை எப்படி நேசிக்கிறோமோ அதே போல நம் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், மற்றவர்களை அன்பு செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், மற்றவர்களை அன்பு கூறுவர்களாய் காணப்பட வேண்டும். மற்றவர்கள் இருக்கிறதான இல்லாமல நாம் அவள் உதவி செய்ய வேண்டும், அவளுடைய நெருக்கடியில் நாம் அவள் உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்யும்போது ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுவார், ஜனங்களும் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். இங்கே லூக்கா 16 அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசு சொல்லுகிறாரு, நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாயிருக்கும்படிக்கு அழிந்து போகிற உலக பொருட்களினாலே அழியாத சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று. அப்படியானா நாம் அழிந்து போகிற உலக பொருட்களினாலே அழியாத சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்கள் நன்மை செய்ய வேண்டும், மற்றவர்களை விசாரிக்க வேண்டும், மற்றவர்களை உபசரிக்க வேண்டும். என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அப்படி நம்ம செய்வோமானா அது ஆண்டுடைய பார்வையில் பிரீதியாய் காணப்படும். நான் அப்படி செய்வதற்குரிய பிரதிபலனை நிச்சயமாக ஒரு நாளில் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் மத்திய 25 வாசிக்கும் போது, இந்த சிறியவன்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த வலது பக்கம் இருக்கிறதான இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு, உலகம் உண்டான முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டதான நித்திய ராஜ்யத்தில் பிரவேசியுங்கள் என்று. அப்படியானா நாம் நற்கிரிகளை செய்வோமானா, நல்ல கனிகளை கொடுப்போமானா, ஆண்டோர் விரும்புகிறதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோமானா நம்மை ஆண்டோர் மேன்மையாக வைப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பாருங்க, கொர்நேலியு இயேசுவை ஆராதிக்கவில்லை, ஆனால் அவன் தேவபக்தி உள்ளவனாய் காணப்பட்டான், மிகுந்த தர்மங்களை செய்கிறவனாய் காணப்பட்டான், எப்போதும் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். அவனுடைய நற்கிரியைகளை பார்த்து, அவனுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் தரிசனமாகி, நீ பேதுருவை கூப்பிடு, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லி அனுப்புகிறார். பாருங்க, அந்த பேதுரு அதுக்கப்புறம் வந்து தான் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த வசனத்தை கேட்டவர்கள் பசுத்தாய் பெற்றார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்த கொர்நேலியு சன்மார்க்க வாழ்க்கை வாழ்கிறவனாய் காணப்பட்டான், எப்போதும் ஜெபம் பண்ணுகிறவனாய் இருந்தான், மிகுந்த தர்மங்களை செய்கிறவனாய் காணப்பட்டான். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசு குறித்து கேள்விப்படாமல், ஞானஸ்நானம் எடுக்காமல், பசுத்தாய் பெற்றுக்கொள்ளாமல் இருந்ததான அந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில் கூட ஈகை குணம் காணப்பட்டது, நற்கிரியைகளை செய்கிறதான குணம் காணப்பட்டது, ஒரு தேவ பயம் காணப்பட்டது. வீட்டார் அனைவரோடும் கூட தேவனு பயந்து நடக்கிறவனா இருந்தான் என்று நான் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இவ்விதமாய் காணப்படுகிறது. இயேசுவை அறிந்த நாம், இயேசுவை ஆராதிக்கிற நாம், இயேசுக்கா வாழ்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நற்கிரியைகள் காணப்படுகிறது? அந்த கொர்நேலியுடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் நினைப்போடுதலாய் சென்றது என்று நான் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேரவில்லையே, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரவில்லையே. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் ஏற்றதான கனிகள் இல்லை. நாம் பெற்றுக்கொள்வதை மாத்திரம் விரும்புகிறோமே ஒழிய மற்றவர்களுக்கு கொடுப்பதை பற்றி யோசிக்கிறோம். மற்றவர்களுக்கு நம்ம கொடுப்போம்னா இன்னும் தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறவராக இருப்பார், இன்னும் நமக்கு நன்மைகளை உதவிகளை செய்கிறவராக இருப்பார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் இல்லையே. மற்றவர்களுக்கு கொடுப்பதை பார்க்கணும், மற்றவர்கள் வாங்குவதை தானே நம்ம எதிர்பார்க்கிறோம். இங்கே அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் வாசிக்கும் போது தொற்காள் என்று சொல்லக்கூடியதான ஒரு சகோதரி இருக்கிறார். அவளை குறித்து நான் வாசிக்கும் போது அவளை குறித்து அந்த விதவைகள் சொல்லுகிறார்கள், இவ உயிரோடு இருக்கும்போது எங்களுக்கு தைத்து கொடுத்த அங்கிகள், வஸ்திரங்கள் அதை காட்டி பேதுவை சுற்றி நின்றார்கள் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய கிராமத்தில் இருக்கிறவர்கள் இந்த நபர், இந்த குறிப்பிட்ட மனிதர் எங்களுக்கு இந்தந்த உதவிகளை செய்வார் என்று யாராவது சொல்லுவார்களா? எதையாகிலும் நாம் செய்த நற்கிரியைகளை காட்டுவார்களா? அந்த கிரியை நாம் செய்திருக்கிறோமா? நம்முடைய நற்கிரியைகள் நம்மோட கூட வரும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் அவளோட கூட போகும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய நற்கிரியைகள் நம்மோட கூட வருவதற்கு என்ன நற்கிரியை செய்திருக்கிறோம்? என்ன நல்ல காரியங்களை செய்திருக்கிறோம்? மற்றவர்களை ஏதாவது தான தர்மங்களை செய்திருக்கிறோமா என்பதை
நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய மிக அவசியம். இங்கே யோவான் சொல்கிறாரு, கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், மனம் திரும்பல் ஏற்றதான கனிகளை கொடுங்கள் என்று இந்த காலவேளை இந்த வார்த்தை கேட்ட நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்பல் ஏற்றதான கனிகளை கொடுக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். ஆண்டவரே, யோவான் ஸ்நாபகர் சொல்கிறார், மனம் திரும்பல் ஏற்றதான கனிகளை கொடுங்கள் என்று. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக ஆண்டவர் எங்களை இரக்கம் செய்வீராக. கனி கொடுக்கிற அந்த அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். ஆண்டவரே, அநேக நேரங்களில் நாங்கள் கனி கொடுக்காமலே காணப்படுகிறோப்பா. கொடுக்கிற கனியும் கசப்பான கனிகளாய் காணப்படுகிறது. அந்த அனுபவங்கள் மாறி ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட இயேசுடைய பிள்ளைகளுக்கு உள்ளதான அந்த தன்மை, அந்த சுபாவம் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட ஆண்டவர் இரக்கம் செய்யணும்னு ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை தந்து விடுங்க. அப்பாவோட நாமத்தை மையப்படுத்தும் இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.